The World Unfiltered. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருக்கிறது. ஹார்முஸ் பாதை திறக்கப்பட்டு எரிசக்தி விநியோகம் சீரடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா நாடுகளுக்குமே இருந்துச்சு இல்லையா? எதிர்பார்ப்போட காத்திருந்த நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா அதேபோல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் லெபனான் மேலே இஸ்ரேல் இதுவரை இல்லாத அளவில் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெறும் 10 நிமிட இடைவெளியில் லெபனான் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்கு. லெபனான் தலைநகர் பெய்ரூட், தெற்கு லெபனான் மற்றும் கிழக்கு லெபனானில் இருக்கக்கூடிய பெக்கா வேலி இந்த பகுதிகளெல்லாம் ஒரே நேரத்தில் ஏராளமான குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெய்ரூட்டில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வணிக மற்றும் குடியிருப்பு பகுதிகள் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் தாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே நாள் தாக்குதலில் குறைந்தது 250 பேர் கொல்லப்பட்டதா லெபனான் சுகாதார அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிகிறதாகவும் இரத்த தானம் செய்யுமாறும் அரசு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பெக்கா வேலி இருக்கு இல்லையா, பெக்கா பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஸ்மெஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மயானத்தில் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட தாக்குதலில் மட்டுமே 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டயர் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, ஆம்புலன்ஸ்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளை திட்டமிட்டு தாக்கியதா இஸ்ரேல் மேல ரெட் கிராஸ் அமைப்பு குற்றச்சாட்டியிருக்கு. ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஏவுகணை ஏவுதளங்கள், கட்டளை மையங்கள், உளவுத்துறை உட்கட்டமைப்புகளை தகர்த்ததா இஸ்ரேல் கிளைம் பண்றாங்க. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா சேர்க்கப்படவில்லை அப்படின்னும் இஸ்ரேலிய எல்லைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை ஒடுக்கும் வரை தாக்குதல் தொடரும் அப்படின்னும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவிக்கிறார். இந்த தாக்குதலை லெபனான் அரசு வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையில் நாடு தழுவிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு லெபனான் பிரதமர் நவாஃப் சலாம் அறிவிச்சிருக்கிறார். இஸ்ரேலுடைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துறதுக்கு வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் அமெரிக்காவோடு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திலேருந்து நாங்கள் விலகுவோம்னு ஈரான் இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒரு பகுதியாக தான் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியிருக்கிறது. ஈரான் உடனடியாக ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் அப்படின்னும் அதனை மூடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அப்படின்னு வெள்ளை மாளிகை ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் லெபனான் மீதான தாக்குதல் குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்புல்லா இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை, அது தனிப்போர், செப்பரேட் ஸ்கிமிஷ் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறார். லெபனான் மீதான இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்கா மறைமுகமாக தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கு அப்படின்னு தான் இதில் புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுல முக்கிய பங்கு வகித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா, ஈரான் மற்றும் அவர்களுடைய நட்பு நாடுகள் லெபனான் உட்பட அனைத்து இடங்களிலும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருக்கிறார்கள் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார். போர் நிறுத்தம் லெபனான் மற்றும் பிற மோதல் பகுதிகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடியது. மிகவும் அடக்கத்துடனும் நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு ஷெரீப் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய இந்த அறிவிப்பை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளுமே தற்போது மறுத்திருக்கிறார்கள். ஈரானோட நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய செயல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மீறுவதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஈரான் முன்வைத்த 10 நிபந்தனைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். இந்த 10 நிபந்தனைகளில் 3ஐ அமெரிக்கா ஏற்கனவே மீறிவிட்டதா அவர் சுட்டிக்காட்டுறார்.
ஈரான் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக யுரேனியத்தை செறிவூட்டுறதுக்கு, யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்றதையும் காலிஃபா வன்மையாக கண்டிச்சிருக்கிறார். ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் தன்னோட சமூக வலைத்தள பக்கத்தில் அமெரிக்காவுடைய இரட்டை வேடத்தை விமர்சிக்கிறார். லெபனானில் போர் முடிவுக்கு வருவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு முக்கிய அங்கம் அப்படின்னு சொல்றாரு அப்பாஸ் அராக்சி. லெபனானில் நடக்கக்கூடிய படுகொலைகளை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அராக்சி என்ன சொல்றாருன்னா, இப்போது பந்து அமெரிக்காவின் வசம் இருக்கிறதாவும் அமெரிக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதா அப்படிங்கிறத உலகம் கவனித்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் ஒரு எச்சரிக்கையை சொல்றாரு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான இஸ்ரேல் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் ஒரு செய்தி வருது. இதன் காரணமாகவே லெபனான் மீதான தாக்குதலை அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அமெரிக்கா அதே போல் ஈரான் இவங்க இடையில நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள், அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது இறுதி நிலையை எட்டக்கூடிய வரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட முழுமையாக ஆலோசிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கடைசி கட்டத்தில் தான் இஸ்ரேலுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பிராந்தியத்தினுடைய முக்கிய சக்தியான தங்களை ஓரங்கட்டி விட்டு அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரானோட ஒப்பந்தம் செய்து கொண்டதுங்கிறது இஸ்ரேலை ஆத்திரமடைய செய்திருக்கிறது. அமெரிக்கா கெப்டர்ஸ் இன் த டார்க் அப்படின்னு இஸ்ரேலிய அதிகாரிகள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஈரானோட 2 வார கால போர் நிறுத்தம் எட்டப்பட்டாலும் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கிலிருந்து உடனடியாக வெளியேறாது அப்படின்னும் அவங்க சொல்கிறார். அமெரிக்கா ஏற்கனவே தன்னுடைய இராணுவ இலக்குகளை எட்டிவிட்டதாகவும் பலவற்றில் எதிர்பார்த்ததை விட அதிக முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனாலும் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை அமெரிக்க படைகள் அந்த பிராந்தியத்தில் தங்கி நிலைமையை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அமெரிக்க அதிபர். ஏற்கனவே கணிசமாக பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய ஈரானை முழுமையாக அழிப்பதற்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளோடும் அமெரிக்க படைகள் அங்கேயே இருக்கும். தற்போது அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டும் தங்களை புதுப்பித்து கொண்டும் இருக்கிறார்கள். அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி அவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அது மீறப்பட்டுச்சு அப்படின்னா இதுவரை உலகம் பார்த்திராத அளவுக்கு மிகப்பெரிய மற்றும் வலிமையான முறையில் மீண்டும் தாக்குதல் தொடங்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்குறார். இதுக்கிடையில் இஸ்லாமாபாத்தில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை உலகம் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்குது. இந்த இஸ்லாமாபாத் அக்கார்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாகிஸ்தான் முன்மொழிந்த அமைதி திட்டத்தினுடைய முக்கிய அங்கமாக இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு நடக்குது. பல வாரங்களாக நடைபெற்று வரக்கூடிய கடுமையான போருக்கு பிறகு 2 நாடுகளுடைய உயர்மட்ட தலைவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய முதல் நிகழ்வாக இது இருக்கும். 2 நாடுகளும் தங்களுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளை இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. அமெரிக்கா சார்பில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் தலைமையிலான ஒரு குழு பங்கேற்குது. ஈரான் சார்பில் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா அவரோட தலைமையில் ஒரு குழு பங்கேற்குது. இவர் ஈரானுடைய தற்போதைய போர்க்கால தலைமையினுடைய மிக முக்கியமான நபர் அப்படின்னு பார்க்கலாம். ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில், சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அதே போல் பொருளாதார ஒருங்கிணைப்பு கவுன்சில், இதிலெல்லாம் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர். ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொசபா கமேனிக்கு மிகவும் நெருக்கமானவரும் கூட. ஈரானிய புரட்சிகர காவல்படையின் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராகவும் அவர் இருக்கார். இவரது அதிரடியான பாணியின் காரணமாக தான் சர்வதேச ஊடகங்களால் இவர் ஈரானின் ட்ரம்ப் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த முகமது பாகர் காலிஃபா இருக்கார் இல்லையா, இவர் தீவிர இராணுவ பின்னணி கொண்ட நடைமுறை அரசியலில் கைதேர்ந்த ஒரு ஹார்ட்லைனர் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கு இவருக்கும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விவாதம் மிகவும் காரசாரமாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வழியாக 10 முக்கியமான நிபந்தனைகளை முன் வச்சிருக்குது. இவைதான் நாளை விவாதிக்கப்பட இருக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ முகாம்களிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது ஈரானோட மிக முக்கியமான நிபந்தனை. ஆனால் இதுக்கு ட்ரம்ப் ஏற்கனவே மறுப்பு தெரிவிச்சிட்டார். எனவே பேச்சுவார்த்தையின் போது இதுதான் ஸ்டிக்கிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிபர் ட்ரம்ப்போட நிர்வாகம் இந்த பேச்சுவார்த்தையை ஒர்க்கபிள் பேசிஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆனாலும் ஹார்முஸ் நீரிணையை நிரந்தரமாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய அமெரிக்கா வலியுறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமானது அப்படின்னு ஜேடி வான்ஸ் எச்சரிச்சிருக்காரு. மேலும் ஒப்பந்தம் மீறப்பட்டுச்சுன்னா கடுமையான ராணுவ நடவடிக்கை தொடரும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. I think the Iranians thought that the ceasefire included Lebanon and it just didn't. We never made that promise. We never indicated that was going to be the case. What we said is that the ceasefire would be focused on Iran and the ceasefire would be focused on America's allies, both Israel and the Gulf Arab states. Now, that said, the Israelis, as I understand it, again, I'm supposed to get a fuller report when I get on the plane, have actually offered to be, frankly, to
check themselves a little bit in Lebanon because they want to make sure that our negotiation is successful. லெபனான் இந்த போர் நிறுத்தத்தில் அடங்கும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றத இஸ்ரேல் மறுக்கிறாங்க. இதுவும் நாளைய பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான விவாத பொருளாக இருக்கும். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 15 நாட்கள் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேவைப்பட்டா இது மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு ஒருபுறம் தயாரானாலும் இன்னும் 2 நாடுகளுக்கு இடையில இன்னும் கடும் அவநம்பிக்கையும் நிலவுது. குறிப்பா லெபனான் மேல இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ஈரானை ஆத்திரமடைய செய்திருக்கின்றன. இதனால நாளை பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஈரான் சில கூடுதல் நிபந்தனைகளை விதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. மத்திய கிழக்கு போருக்கு முக்கிய காரணமான இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் நம்ம இதை கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த பேச்சுவார்த்தை முதன்மையாக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலானதாக இருக்கும். பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில மத்தியஸ்தம் செய்யறதுனால அமெரிக்கா மற்றும் ஈரானிய தூதுக்குழுக்கள் மட்டுமே இஸ்லாமாபாத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு அங்கமாக இல்லை அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதே எங்களுக்கு தெரியாது, இதில் நாங்கள் பங்கேற்கவில்லை அப்படின்னு ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் டானி டானன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவோடு தொடர்பில் இருந்தாலும் நாளை நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மட்டுமே இஸ்ரேலின் சார்பாக பேசும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நிபந்தனைகளை அமெரிக்கா முன்வைக்கலாம். உலகமே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த சந்திப்புங்கிறது மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துமா அல்லது மீண்டும் போர் தீவிரமடையுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாகவும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.